இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மருமகளே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அத செஞ்சோன்னு வச்சுக்க, நிச்சயமா அந்த கிழவியோட நிலத்தை கோயிலுக்கு கொடுக்க முடியாது. என்னன்னு சொல்லுங்க மாமா. அது நம்ம ஒரு அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த கிழவியோட நிலத்துல புதைச்சு வச்சுட்டு அப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுத்து அதை வந்து அவங்க தோண்டி எடுத்தாங்கன்னா பணம் இருந்த இடத்துல புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கோயில் கட்டக்கூடாது. கட்டுனா ஊருக்கு கேடு நடக்கும்னு நாமளே ஊருக்குள்ள ஒரு பொருளை கிளப்பி விட்டுருவோம். ஜனங்களும் அந்த கிழவி நிலத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஐடியா? உங்க ஐடியா நல்லாதான் இருக்கு மாமா. இத செஞ்சா ஊர் ஜனங்க அபசகுணமா இருக்குன்னு அந்த கிழவி நிலத்தை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. சரி சித்தப்பா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? அவனே, அனாத பணத்துக்கா பஞ்சம்? நேரா மார்ச்சுவரிக்கு போனோம்னா அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை அழுத்தினா போதும். ஏதாவது ஒரு அனாத பணத்தை நமக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவான். நாம அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த கிழவி நிலத்துல புதைச்சு வச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட வேண்டியதுதான். அப்புறம் அவங்க வந்து பாடியை தோண்டி எடுத்தா இந்த நிலத்துல கோயில் கட்டக்கூடாது, இது சுடுகாட்டுக்கு சமமான இடம்னு சொல்லி அந்த கிழவியோட நிலத்தை ஊர்க்காரங்களே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பாரு, போதா குறைக்கு நாமளும் ஊர்க்காரங்களை தூண்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையன் நம்ம கிட்ட தோத்துருவான்ல. சூப்பர் சித்தப்பா, அவனை தோக்கடிக்க இது அருமையான சான்ஸ். இத நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. மாமா, பிளான் எல்லாம் பக்காவா இருக்கு. நீங்க இன்னைக்கு நைட்டே ஒரு பாடியை எடுத்துட்டு வந்து அந்த கிழவி நிலத்துல புதைச்சிடுங்க. நான் இப்ப கிளம்புறேன். மருமகளே, நீ கிளம்பு மருமகளே, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இத பாரு, இந்த தடவை கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம். சரிங்க மாமா, எல்லாத்தையும் பார்த்து கவனமா செய்யுங்க. சரி மருமகளே. நான் வரேன். வரேங்க. சரிடா. உங்களோட இந்த சக்சஸ்க்கு என்ன காரணம்னு பாத்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் கேக்குறேன் சார். எங்க சக்சஸுக்கு காரணம் உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான் காரணம்னு எல்லார் மாதிரியும் நான் சொல்ல மாட்டேன். எங்க கிட்ட ஒர்க் பண்ற லேபர்ஸ், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் நாங்க வெளியாளாவே நினைக்க மாட்டோம். எங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தரா தான் நாங்க நினைப்போம். அவங்க குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நாங்க கலந்துப்போம். அவங்க குடியிருக்கிற வீடு, அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு, அப்புறம் மருத்துவ செலவு, இது எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்கிறதால அவங்க கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக ஆர்வமா அக்கறையா உழைக்கிறாங்க. அவங்க உழைப்பால தான் இன்னைக்கு நாங்க டாப் 10 கம்பெனிஸ்ல ஒன்னா இருக்கோம். இதுக்கு எல்லாமே காரணம் எங்க அம்மா தான். அவங்க தான் தொழிலாளர்களுக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை மாதிரி எல்லா கம்பெனிஸும் தொழிலாளர்கள் மேல அக்கறையா இருந்தா ஸ்ட்ரைக்ஸும் நடக்காது, கம்பெனிஸும் பெருசா வளரும். சார், உங்க பிரதர்ஸ பத்தி சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க சார்? என் தம்பி கார்த்தி ஒரு பிசினஸ் விஷயமா அப்ராட் போயிருக்கான். என் தம்பி அருண் ஒரு லைசன்ஸ் விஷயமா மினிஸ்டரை பார்க்க போயிருக்கான். அவங்களோட போட்டோஸ் இருந்தா காட்ட முடியுமா சார்? இவர்தான் என் தம்பி அருண். சார், உங்களோட இன்னொரு தம்பி போட்டோ காட்டுறீங்களா சார்? காட்டுறேன். கார்த்தியோட போட்டோ காட்ட வேணாம். இவர்தான் என் தம்பி கார்த்தி. நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். ஓகே மேடம். சாமுண்டீஸ்வரி மேடம் சொன்ன ராஜா தான் கார்த்திக் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கலையே. சொல்லுங்க மேடம். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். அதுல நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? விசாரணை எல்லாம் பாதியில இருக்கு மேடம். இன்னும் 1 வீக்ல உங்களுக்கு நான் கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க தீர விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்க. நான் வெயிட் பண்றேன்.
ஓகே மேடம். சித்தப்பா பார்த்து மெதுவா. அடப்பாவிகளா, சித்தப்பா என்கிட்ட கொடுங்க கொடுங்க. இந்த மௌன மௌன கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க, நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அது சார், இங்க கோயிலுக்கு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்குல்ல, அங்க சில பேர் குழி தோண்டி ஒரு பாடியை புதைச்சிட்டு இருக்காங்க சார். சகல பாத்தியா சகல இவனுங்க? நீங்க உடனே அங்க போனீங்கன்னா கையங்களவும் பிடிச்சிடலாம். ஹலோ, நீ யாருப்பா? உனக்கு எப்படி இந்த தகவல் தெரியும்? சார், இப்ப நான் யாருங்கிறதா சார் முக்கியம்? இது பாருங்க, நான் சொல்ற தகவல் தான் இப்ப முக்கியம். நான் யாருன்னு சொன்னேன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ் என்கொயரி அது இதுன்னு நாளைய வைப்பீங்க. எனக்கு தேவையாது. இது பாருங்க, அதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. நீங்க நான் சொன்ன இடத்துக்கு போனீங்கன்னா குற்றவாளியை கையங்களவுமா பிடிச்சிடலாம். ஹலோ ஹலோ, அம்மா, நீங்க கோயிலுக்கு தானமா கொடுக்கறேன்னு சொன்ன இடத்துல ஒருத்தரை கொலை பண்ணி புதைச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குமா? என்னங்க சொல்றீங்க? எங்க இடத்துல கொலை பண்ணி போட்டிருக்காங்களா? அப்படிலாம் இருக்காதுங்க. ஆமாம்மா, அது உண்மையான்னு செக் பண்றதுக்காக தான் நான் உங்களை வர சொல்றேன். நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. சரிங்க, வரேன். சரிங்கம்மா. கடவுளே, இது என்னையா சோதனை? கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவோம். சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி பெரிய குண்டை தூக்கி தலைமையில போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரியா. என்ன சொன்னார் பாட்டி? நம்ம நிலத்தை கோயிலுக்கு எழுதி கொடுக்கறதா சொன்னோம்ல, ஆமா, அந்த இடத்துல யாரையோ கொலை பண்ணி புதைச்சு வச்சிருக்கிறதா சொல்றாரியா. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. படபடன்னு வருது சாமி. நீ கொஞ்சம் வரியாயா? பயப்படாதீங்க பாட்டி, நீங்க தைரியமா போங்க, நாங்க வந்துடுறேன். சரியா சரியா, உடனே வாயா. சரிங்க பாட்டி.